கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை கல்யாணம் ஆன புதுசாக இருக்கட்டும், பார்த்த நாள், பேசின நாள், ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ண நாள்னு எல்லா நாளையும் ஞாபகம் வச்சுட்டு ஏதாவது வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த 2-3 வருஷம் போயிடுச்சுன்னா போதும், நமக்குன்னு ஒரு பர்த்டே வர்றதே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் ஞாபகம் வச்சுருக்கிறதே பெருசுன்னு தான் நினைக்கிறேன். பட் எங்கள் வீட்டில் இயர்லி விஷஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி அந்த அன்னைக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருவாங்க. பட் சர்ப்ரைஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களே சொல்லிடுவாங்க அதெல்லாம் எனக்கு வராதுன்னு. அதே மாதிரி இந்த டைமும் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அது என்னன்னா, தலைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது, நீ வந்து டிக்கெட் புக் பண்ணிடு, நான் உனக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் என்னமா சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னோட பர்த்டே பார்த்தீங்கன்னா April 10, அதாவது இன்னைக்கு தான் வந்து படமும் ரிலீஸ் ஆகுது. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் அஸ் அ தலை ஃபேனாக ஃபர்ஸ்ட் டே ஷோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறேன். தேட்டரோட வைப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ செம்ம ஹாப்பி. அண்ட் மறக்காமல் நீங்கள் யாரெல்லாம் வந்து டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.